நம்ம தூங்கும் போது நம்மளோட தலைப்பகுதி எந்த திசையில இருக்கணும், அதாவது எந்த திசையில நம்ம தலை வைத்து தூங்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்கக்கூடியது சவுத் டைரக்ஷன், அதாவது தெற்கு பகுதி. நம்ம தெற்கு பகுதியில தலை வைத்து தூங்கணும் அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே நமக்கு தூக்கத்துல இருக்காது. இந்த திசையை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா எல்லாருமே படுக்கலாம், யாரும் இங்க படுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தடை கிடையாது. ஸோ தெற்கு திசை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு திசை. எல்லாருமே நம்ம தெற்கு பகுதி, அதாவது சவுத் சைட்ல நம்ம தலை வைத்து படுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கிழக்கு பகுதி, அதாவது ஈஸ்ட் டைரக்ஷன். இப்போ ஈஸ்ட் சைட்ல நீங்க தலை வச்சு படுக்கிறோம் அப்படின்னா யாரெல்லாம் படுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா பொதுவாக படிக்கிற குழந்தைங்க, அதாவது ஸ்கூல் படிக்கிறவங்க இல்லைன்னா காலேஜ் படிக்கிறவங்க அப்படி இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாவது ஆராய்ச்சி அந்த ஆராய்ச்சி துறைகள்ல இருந்து புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க அவங்க எல்லாருமே கட்டாயமா கிழக்கு பகுதியில தலை வைத்து படுக்கலாம். என்ன காரணம்னா கிழக்கு பகுதியில் நம்ம தலை வைத்து படுக்கும் போது நம்மளோட மூளையோட செயல்திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அவங்களால புதுசா கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க மூளை நல்லா ஹெல்ப் பண்ணும், நல்லா ஆக்டிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் ஏதாவது ஒரு தொழில் இருக்கீங்க இல்லைன்னா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கிழக்கு பகுதியில் தலை வைத்து படுக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது, மூணாவது பார்க்கக்கூடியது மேற்கு பகுதி, அதாவது வெஸ்ட் டைரக்ஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ யாரெல்லாம் இந்த மேற்கு பகுதியில் தலை வைத்து படுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது அவ்வளவு ரொம்ப சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு கிடையாது. நம்ம தெற்கு கிழக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். பட் மேற்கு அப்படிங்கிறது நம்ம மூணாவது ப்ரிஃபரன்ஸ் தான் அதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இதுல நம்ம தலை வைத்து படுக்கும்போது பகைவர்கள் எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நம்ம யாருக்கு அது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னா, இப்போ ஒரு ராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க இல்லைன்னா ஒரு போலீஸ்ல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த மேற்கு சைடு அவங்க ஒர்க் பண்ற டைம்ல அந்த காலகட்டங்களில் அவங்க மேற்கு சைடில் தலை வைத்து படுக்கலாம். மற்றபடி நம்ம இதை தவிர்க்கிறது நல்லது. இப்போ நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது வடக்கு பகுதி, அதாவது நார்த் சைடில் தலை வைத்து படுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூடவே கூடாது. அது யாருக்குமே பொருத்தமானதே கிடையாது. இதனால என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல்நிலையில நிறைய பிரச்சனைகள், நோய்கள் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வடக்கு முனை, அதாவது நம்மளோட தலைப்பகுதியை நம்ம வடக்கு முனை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த பூமியோட வடக்கு முனை ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு எதிர்க்கிறது மாதிரி வரும்போது நம்மளோட மூளையில அதாவது தலைப்பகுதியில ரத்த ஓட்டம் ரொம்ப அதிகமா வரது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா நமக்கு தலையில பிரச்சனை, உடல் முழுவதுமே ஒரு பிரச்சனை வரும். தூங்குன மாதிரியான நிம்மதியான ஒரு இதே இருக்காது. உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். உடல் நிலையில பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். ஸோ கட்டாயமா நம்ம வடக்கு பகுதியில தலை வைத்து படுக்கவே கூடாது. அது எல்லாருமே தவிர்க்கணும். மற்ற மூணும் நம்ம யாருக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம படுத்துக்கலாம். தெற்கு அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருமே படுத்துக்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.